வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். நம்மளுக்கு ரொம்ப நாள் கழித்து மீன் கிடச்சிருக்குது. என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா, இது மாடல் பார்க்க வந்து கொடுவா மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மீனுக்கு பேர் வந்து சடையனுங்க. சடையன் மீன். இது பார்க்க கொடுவா மாதிரியே இருக்கும். அது ஆசை பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு. ஆனால் இது கொடுவா கிடையாது. இது வந்து சடையன் மீன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு இன்றைக்கி கிடச்சிருக்கு எங்களுக்கு நண்டு வலையில். அதைத்தான் இன்றைக்கி நல்லா சமைச்சு சாப்பிட போகிறோம். இப்போ தண்ணியில் ஊற வச்சுருவோம் இந்த மீனை. பாருங்கள், ஓலைக்காய் நண்டு 3 நண்டு கிடந்துச்சு. ஒரு இறாலுங்க, கருவண்டு இறால் இதுக்கு பேர். இதை க்ளீன் பண்ணி இப்போ எடுத்துக்கிடுவோம். செவிலு ஊற தட்டிக்கும். நண்டை உடச்சி உள்ளதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறனுங்க. இந்த நண்டு வந்து உயிரோடையும் இருக்குங்க. இப்படி காலை மடக்கி பிடிச்சிட்டு தான் ஒடிக்கணும். ஏன்னா காலை கடிச்சிடும். அதனால நம்ம மடக்கி பிடிச்சிட்டு தான் இந்த காலை ஒடிச்சு எடுக்கணும். இப்படி ஓடை கிளப்பி எடுத்துட்டு நம்ம இதில் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா ஆஞ்சு எடுக்கணும். இது ஒரு பூ மாதிரியே இருக்குங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடணும். காலை கடிக்காது, கையை தான் கடிக்கும். இப்படி 2 பக்கமும் காலை இப்படி முறித்து எடுத்துட்டு இப்படி 2 பீஸாக இப்படி உடச்சி எடுத்துக்கிறேனுங்க. இப்போ மண்டை உடச்சாச்சு. இப்போ மீனை வெட்டிக்கிடுவோம். செவலை பாருங்கள், கருப்பாக தான் இருக்கும்.
மாங்காடா. நண்டு ராலையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டோம். இப்போ மீனை நல்லா உப்புக்கல் போட்டிருக்கோம், நல்லா உரைச்சி கழுவிக்கிடுவோம். அப்போ தான் மீனில் உள்ள வெடுப்புத்தன்மை போகும். சைட்லேயே அந்த மாங்கு எப்படி போகுதுன்னு இப்படி தாங்க நல்லா உப்புக்கல்லை போட்டு உரைச்சி கழுவிடணும். இப்போ எண்ணெய் சூடேறிட்டு நம்ம தாளிச்சுக்கிட்டே குழம்பு கூட்டிடுவோம். இப்போ வெந்தயம் சேர்த்துக்கிடுவோம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம் தாளிச்சுட்டு. பூண்டு சின்ன வெங்காயம் அம்மியிலேயே அரைச்சி எடுத்தது. மிளகாய் தக்காளி சேர்த்துக்கிடுவோம். குழம்பு மசாலா பொடி, மஞ்சள் தூள், கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு, குழம்பு கொதிக்கவும் நம்ம மீனை சேர்த்துக்கிறோம். இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம். குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ மீனை தூக்கி சேர்த்துருவோம் குழம்புல.
குழம்பு வெந்து வரையும் இறக்கிக்கிட்டு நம்ம நண்டு ஒரு இறால் அப்படியே பொரிச்சு எடுத்துருவோங்க. குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு. சுட சுட இன்னைக்கு மீன் குழம்பும் நல்லா மணக்க எல்லாத்துக்கும் வேணும், அதனால ஆளுக்கு ஒரு பீஸ். நல்லா சுவையான டேஸ்டான மீன் குழம்பு வச்சுருக்குறோம் இன்றைக்கி. நல்லா மீன் குழம்பு மணக்க இன்றைக்கி சடையன் மீன் கிடச்சிது எங்களுக்கு. ரொம்ப நாள் கழித்து கிடச்சிருக்கு மீன். இன்றைக்கி சமைச்சு சாப்பிட்றோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த மீன் கிடச்சிச்சுன்னா வாங்கி நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. நல்லா அருமையாக இருக்குது. எங்களுக்கு 3 நண்டு ஒரு இறால் கிடச்சிச்சு. ஆளுக்கு ஒரு பீஸ் நண்டு எடுத்து சாப்பிடணும். அதனால நான் ஒரு பீஸ் ஒரு கால் எடுத்துக்கிறேன். எனக்கு சாப்பாடுக்கு எல்லாரும் சாப்பிடணும். எந்த மீன் கிடச்சாலும் சரிங்க, அதை பகிர்ந்து சாப்பிடுவோம் குடும்பத்தோட. நீங்களும் அப்படி பகிர்ந்து சாப்பிடுங்க சந்தோஷமா. அருமையான மீன் குழம்பு, அருமையான நண்டு பொரியல். மீன்லாம் நல்லா பூ மாதிரி இருக்குதுங்க. நல்லா ருசியாக இருக்குது, டேஸ்ட்டாக. நீங்களும் இதே மாதிரி வாங்கி நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. நல்லா அருமையான மீனுங்க. கடலோரம் இருக்கிற மக்கள் இந்த மீன் இல்லாமல் சாப்பாடு இறங்காதுங்க. அதே மாதிரி தானே எங்கள் வீட்டில் மீன் குழம்பு இல்லாட்டா நாங்கள் சாப்பிடவே மாட்டோம். எங்களுக்கு சோறே இறங்காது. மீன் வாசத்தோடு தான் சாப்பிடணுன்னு ஆசைப்படுவோம். அதனால் மீன் சாப்பாடு சாப்பிட்ருக்கோம். உங்களுக்கும் சாப்பிட ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் வீட்டுக்கு வாங்க, சமைச்சு தாரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.